அபிஷேக் கிரணை வேலைக்கு செலக்ட் பண்ணுறாரு. அப்புறமா அவருடைய பிஏவை கூப்பிட்டு இவருக்கு ஆஃபர் லெட்டர் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாரு. அடுத்ததாக கிரண் கிட்ட நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அண்ணனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. மது கௌதம்காக சாப்பாடு ரெடி பண்ணி டிரைவர் கிட்ட கொடுத்து விடுறாங்க. லக்கி அபிஷேக் கிட்ட யார் இவன்னு கேட்க இவன் தான் அவன் அபிஷேக் சிரிக்கிறாரு. ஓ, மதுமிதாவுடைய எக்ஸா, பரவாயில்லையே மாப்பு, கரெக்டாக கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்து அவனுக்கு இங்கேயே வேலை போட்டு கொடுத்துட்டியேன்னு கேட்குறாரு. என்ன சிக்க வச்சால, அவளோட வாழ்க்கை இனி எப்படி சிக்கி தவிக்க போகுதுன்னு நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க மாமான்னு அபிஷேக் சிரிக்கிறாரு. கௌதம் சீரியஸா அவருடைய லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சந்தோஷ் அவர்கிட்ட உனக்காக அண்ணி அவங்க கையாலேயே சமைச்சு மட்டன் யாரான்னு கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்ல லேப்டாப்பை உடனே கௌதம் க்ளோஸ் பண்றாரு. இதெல்லாம் முதல்ல சொல்ல மாட்டியா, போய் எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. இப்ப மட்டும் உனக்கு வேலை இல்லாம போயிடுச்சான்னு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷ் எழுந்திருக்கும் போது அங்க அபிஷேக் வர்றாரு. நம்ம கம்பெனில புதுசா 5 அக்கௌண்டன்ஸை நான் வேலைக்கு சேர்த்திருக்கேன்னா அவங்க எல்லாருக்குமே கம்யூனிகேஷன் ட்ரைனிங் தேவைப்படுது. நம்ம அண்ணி ஐஏஎஸ் அகாடமியில் ட்ரைனிங் லெக்சரராக இருந்தவங்க, அவங்கள வச்சே நம்ம இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கலான்னு சொல்கிறாரு. நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, ஆனால் இதுக்கு அண்ணி ஒத்துப்பாங்களான்னு சந்தோஷ் கேட்குறாரு. ஆமாம், மது ஒத்துக்கிறது டவுட்டு தான் கௌதமும் சொல்கிறாரு. நீங்கள் தான் பிக் ப்ரோ, அண்ணிக்கிட்ட பேசணும்னு அபிஷேக் சொல்ல சரி நான் பார்த்துக்கிறேன்னு கௌதம் சொல்கிறாரு. அடுத்ததாக அபிஷேக் கிரணை கூப்பிட்டு இவர் தான் இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய சீஃப் அக்கௌண்டன்ட் சொல்ல கௌதம் சந்தோஷை பார்த்து சிரிக்கிறாரு. சார், அன்னைக்கு நடந்ததெல்லாம் மனசில் வச்சுட்டு எனக்கு வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார்னு கிரண் கேட்க, இங்கே பாருங்க கிரண், நான் எப்போவுமே பர்சனலையும் வேலையும் சேர்த்து வச்சு பார்க்க மாட்டேன், அதனால அதையும் இதையும் போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டான்னு சொல்கிறாரு. அப்புறமா அபிஷேக் கிட்ட இவரை நல்ல இன்டர்வியூ பண்ணி தானே நீ செலக்ட் பண்ணியிருக்கேன்னு கேட்க ஆமாண்ணான்னு அபிஷேக்கும் சொல்கிறாரு. ஜீவா வீட்டில் எல்லாரும் சேர்ந்து உட்காந்துருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜீவா அவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதை பற்றி சொல்கிறாரு. அதை கேட்ட எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இருடா, நான் போய் ஸ்வீட் எடுத்துகிட்டு வரேன்னு ரேணுகா சொல்ல, வேண்டாமா, நான் அந்த ப்ரொமோஷனை என் ஃப்ரெண்டுக்காக விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட மாயா கோவப்படுறாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு மாயா, அவன் என்னதான் சொல்ல வரான்னு கேட்போன்னு ராமகிருஷ்ணனும் ரேணுகாவும் சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுது, அதனால இந்த ப்ரொமோஷன் என்னை விட அவனுக்கு தான் இப்போ கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணிச்சுது, அதான் விட்டு கொடுத்துட்டேன்னு ஜீவா சொல்ல அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஸ்ருதி கிரண் கிட்ட இன்னைக்கு மதுமிதா வீட்டுக்கு போய் அவளை வேலைக்காக ரெக்கமெண்ட் பண்ண சொன்னியான்னு கேட்க அதை கேட்டு கிரண் ஷாக் ஆகுறாரு. இங்கே பாரு கிரண், மறுபடியும் மதுமிதா வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்ச அப்புறம் உன் வாழ்க்கை நல்லா இருக்காது, என் அப்பாவை பற்றி உனக்கு தெரியும்ல, ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. மதுமிதா கௌதம்காக காத்திருந்து அவர் வந்ததும் கார் டோரை ஓபன் பண்ணி அவர் கையில இருந்த பேகை வாங்கி அவரை உள்ள கூட்டிட்டு போறாங்க. அடுத்த சீன்ல மதுமிதா கௌதம்க்கு பரிமாறுறாங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் நிறையவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், என்ன ஒண்ணு ஹெல்த்தியா சாப்பிட்றேன்னு கௌதம் பாராட்டிக்கிட்டே சாப்பிட்றாரு. கௌதம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போகலான்னு கிளம்பும் போதுதான் அவங்களுக்கு மதுமிதா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தோணுது. உடனே மதுமிதா கிட்ட நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்க இல்லைன்னு மது சொல்றாங்க. உடனே கௌதம் அவங்களுக்கு பரிமாறுறாரு. மதுமிதாவும் சாப்பிட்றாங்க. இதை பார்த்து அபிஷேக்கும் சகுந்தலாவும் கோவப்பட இந்த எபிசோட் ப்ரோமோ முடியுது.